डीएमके की सच्चाई पूरा तमिलनाडु जानता है। डीएमके के लोगों पर ही ड्रग्स माफिया के साथ मिले होने के आरोप लग रहे हैं। तमिलनाडु के फ्यूचर के लिए ये बहुत बड़ी चुनौती है। यहां शराब घोटाले को लेकर के भी लोगों में बहुत गुस्सा है। खासतौर पर हमारी माताएं बहनें डीएमके के इस रवैये से बहुत परेशान हैं। हमें अपने नौजवानों को ड्रग्स के शिकंजे से बचाना ही होगा। एनडीए को दिया गया आपका एक वोट तमिलनाडु को ड्रग्स माफिया से मुक्त करेगा। தாய் தந்தையரெல்லாம் தங்கள் கண்களுக்கு முன்னாலேயே தங்களுடைய குழந்தைகள் நாசமாகி போவதை பார்த்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது இளைஞர்களை போதைப் பொருள் அபாயத்திலிருந்து மீட்டே ஆக வேண்டும். என்டிஏவிற்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை போதைப் பொருட்களிலிருந்து மீட்டெடுக்க உதவும் வாக்காக இருக்கும். நண்பர்களே, திமுக அரசாங்கத்திலே போதைப் பொருள் பெருங்குற்றவாளிகளும் மதுபான பெருங்குற்றவாளிகளும் நன்றாக செழிப்பாக இருக்கிறார்கள் என்றால் என்டிஏவோ மக்களின் உடல் நலத்திலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறது. फ्रेंड्स, डीएमके सरकार के दौरान जहां ड्रग्स माफिया और शराब माफिया फला फूला है, वहीं एनडीए का सबसे बड़ा फोकस जनता का आरोग्य है। एनडीए तमिलनाडु के हेल्थ केयर सिस्टम को भी ट्रांसफॉर्म करेगी और यहां दवाओं और मेडिकल डिवाइस मैन्युफैक्चरिंग इकोसिस्टम को भी बढ़ावा देगी। इससे नौजवानों के लिए रोजगार के अनेक नए अवसर बनेंगे। பிஜேபியின் என்டிஏ தமிழ்நாட்டின் நல்வாழ்வு முறையை நன்கு மாற்றி அமைக்கும். அது மட்டுமல்ல, இங்கே மருந்துகள் மற்றும் மருத்துவ கருவிகள் தயாரிப்பு சூழலமைக்கு ஊக்கமளிக்கும். இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். मुझे खुशी है कि केंद्र की एनडीए सरकार की मुद्रा स्कीम से यहां के युवाओं, यहां के दलितों, यहां के पिछड़ों को बहुत लाभ हो रहा है। यहां करीब 6 करोड़ मुद्रा लोन दिए गए हैं और 3 लाख करोड़ रुपए से अधिक की मदद छोटे एंटरप्रेन्योर्स को मिली है। எனக்கு சந்தோஷம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், மத்தியில் இருக்கும் நமது என்டிஏ அரசின் முத்ரா திட்டத்தால் இங்கிருக்கும் இளைஞர்கள், இங்கே இருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள், இங்கிருக்கும் பிற்பட்டவர்கள் ஆகியோருக்கு அதிக ஆதாயம் கிடைத்து வருகின்றது. இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 6 கோடி முத்ரா கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் சிறு தொழில் முனைவோருக்கு கிடைத்திருக்கின்றது. फ्रेंड्स, आज भारत दुनिया भर के निवेशकों की पहली पसंद बनता जा रहा है। भारत दुनिया के हर रीजन के साथ बड़े बड़े समझौते कर रहा है। इस महत्वपूर्ण कालखंड में तमिलनाडु में एनडीए की डबल इंजन सरकार बहुत जरूरी है। केंद्र सरकार के साथ मिलकर चलने वाली सरकार जब यहां होगी तो निवेशकों के लिए यहां पैसा लगाना और आसान हो जाएगा। நண்பர்களே, இன்று பாரதம் உலகெங்கிலும் இருக்கும் முதலீட்டாளர்களின் முதன்மையான விருப்பமாக ஆகி வருகின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளோடும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களை பாரதம் ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றது. இந்த மகத்துவம் வாய்ந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் மிகவும் அவசியமானதாகும். மத்திய அரசோடு இணைந்து பயணிக்கும் அரசாங்கம், இசைவாக பயணிக்கும் அரசாங்கம் இங்கே எப்போது ஏற்படுமோ அப்போதுதான் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு செய்வது மேலும் சுலபமாக இருக்கும். फ्रेंड्स, तमिलनाडु में क्राइम और माफिया राज का सबसे बुरा असर हमारी माताओं, बहनों और बेटियों पर हो रहा है। सेल्वी जयललिता जी ने क्राइम को कंट्रोल करने पर
बहुत शानदार काम किया था। लेकिन आज तमिलनाडु की बहनें बेटियां खुद को असुरक्षित महसूस करती हैं। मैं यहां की माताओं बहनों बेटियों से कहूंगा, आप यहां एनडीए सरकार बनाइए। एनडीए सरकार आपकी सुरक्षा सुनिश्चित करेगी। நண்பர்களே, தமிழ்நாட்டிலே குற்றங்களும் பெருங்குற்றவாளி கும்பல்களின் ஆட்சியால் மிக மோசமான பாதிப்பு நமது தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களுக்குத்தான் ஏற்படுகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றங்களை கட்டுப்படுத்துவதிலே மிகச் சிறப்பாக செயலாற்றினார். ஆகையால் இன்று தமிழ்நாட்டின் சகோதரிகள், பெண்களே கூட பாதுகாப்பற்ற மோசமான நிலையை அனுபவித்து வருகின்றார்கள். நான் இங்கே இருக்கும் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன், நீங்கள் இங்கே என்டிஏவின் அரசை அமைத்து தாருங்கள். என்டிஏ அரசாங்கம் உங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार के लिए महिलाओं की सुविधा और स्वास्थ्य दोनों प्राथमिकता में रहे हैं। तमिलनाडु में 60 लाख से ज्यादा टॉयलेट बने हैं। 1 करोड़ से अधिक घरों तक पाइप से पानी पहुंचा है। इससे तमिलनाडु के गांव की गरीब परिवारों की बहनों को बहुत सुविधा हुई है। आप एनडीए सरकार बनाइए, तमिलनाडु के हर घर में नल से जल आएगा और ये मोदी की गारंटी है। நண்பர்களே, என்டிஏவின் மத்திய அரசை பொறுத்தவரை பெண்களின் வசதிகள் மற்றும் நல்வாழ்வு இவை இரண்டுமே முதன்மையானவையாக இருந்து வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலே 60 லட்சத்திற்கும் அதிகமான கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கிராமங்களிலே ஏழை குடும்பங்களின் சகோதரிகளுக்கு பெரிய வசதி ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் பிஜேபியின் என்டிஏ அரசு அமைக்க உதவுங்கள். தமிழ்நாட்டின் அனைத்து வீடுகளிலும் குழாய் வழி குடிநீர் பெருகி பாயும். இது மோடி அளிக்கும் உத்தரவாதம். फ्रेंड्स, तमिल भाषा, तमिल संस्कृति, तमिलनाडु की ऐतिहासिक भूमिका से मैं हमेशा बहुत प्रभावित रहा हूं। अनेकों अवसर पर हमने कई हेड ऑफ स्टेट्स को, विदेश के मेहमानों को तिरुकुरल गिफ्ट करके तमिलनाडु के ज्ञान से दुनिया को जोड़ा है। और मैं तो काशी का सांसद हूं। वहां बनारस हिंदू विश्वविद्यालय में महाकवि सुब्रमण्यम भारती जी के नाम पर एक चेयर की स्थापना की है। काशी में हम काशी तमिल संगमम का आयोजन भी कराते हैं। काशी तमिल संगमम से देश की सांस्कृतिक एकता मजबूत हुई है और मेरे लिए खुशी की बात है, अब मेरे काशी में कई बच्चे भी तमिल बोलने लगे हैं। நண்பர்களே, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் வரலாற்று அளவிலான பங்களிப்பு இவையெல்லாம் எப்போதுமே எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல நாட்டு தலைவர்களுக்கும் திருக்குறளை பரிசாக அளித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டின் ஞான களஞ்சியத்தோடு உலகத்தை இணைத்திருக்கின்றோம். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரிலே பிரத்யேகமானதொரு இருக்கையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். காசி தமிழ்ச் சங்கமத்தால் தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை பலப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், காசியிலே பல பிள்ளைகள்
தமிழிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். फ्रेंड्स, हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं. अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के द्वीप को लेकर एक विवाद खड़ा किया गया तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा. कोर्ट को भी उन्होंने बदनाम किया. डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो वो डीएमके है. நண்பர்களே, நாங்கள் தமிழ் கலாச்சாரம் பற்றி வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் இல்லை. நாங்கள் அதனை பாதுகாக்க உறுதிப்பாட்டோடு பணிகளையும் மாற்றி வருகின்றோம். சில நாட்கள் முன்புதான் நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது, நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது விவாத பொருளாக்கப்பட்ட போது, அப்போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் அதிகாரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார்கள். தலைவர்களுக்கு கரவொலி, கை தட்டுங்க. ஆனால் நண்பர்களே, திமுகவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களையும் கூட விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் அவமானம் படுத்தினார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் எதிரி திமுக. फ्रेंड्स, कांग्रेस और डीएमके वालों ने जलीकट्टू को भी बैन करके भी आप सभी लोगों का अपमान किया था. ये एनडीए की सरकार है जिसने जलीकट्टू के लिए लीगल रास्ते निकालकर यहां की विरासत का सम्मान किया. तमिलनाडु का हर नौजवान अपनी परंपरा को सेलिब्रेट कर सके, एनडीए सरकार हर तरह से आपके साथ है. நண்பர்களே, காங்கிரஸ் மற்றும் திமுக காரர்கள் தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்து உங்கள் அனைவரையும்